பொன்னிலே பிறந்த மகான் கதையை கீழமா செடிக்கு செடி ஆமா பசும்பொன்னிலே பிறந்த மகன் கதையை கேளையா அவர் மனிதன் இல்லை பழனி மல்லி முருகன் தானையா இதை கேட்ட நெஞ்சில் அங்கு ஒத்தடக்கும் ஒரு பட்ட மரம் அதுவும் பால் கொடுக்கும் பசும்பொன்னிலே பிறந்த மகன் கதையை கேளையா அவர் மனிதன் இல்லை பழனி மல்லி முருகன் தானையா இந்திராணி கண்ணமணி பெற்றெடுத்த முத்துமணி இந்திராணி கண்ணுமணி பெற்றெடுத்த முத்துமணி மரவர் சீமையில கண்டதொரு நாணமணி தென்பாண்டி சீம தேசத்துக்கு ராசா தென்பாண்டி சீம தேசத்துக்கு ராஜா செந்தில் வடிவேலன் உன் சிரசில் ரோசா பசும்பொன்னிலே பிறந்த மகான் கதையை கேளமா சொத்து மத்து கோடி உண்டு பட்டு வச்சு வாங்கதில்லை அம்மா போடு போடு நாடத்தை கெடுத்துட்டியா சொத்து மத்து கோடி உண்டு பட்டு வச்சு வாழ்ந்ததில்லை வெள்ளியிறந்த சொந்த வந்த 100 உண்டு பந்தம் என சொன்னதில்லை ஆன்மீக பேச்சு தேவருக்கு மூச்சு ஆன்மீக பேச்சு தேவருக்கு மூச்சு ஆன்மீக பேச்சு தேவருக்கு மூச்சு தேவர் மறைவாளே நெஞ்சங்கள் புண்ணாச்சு பசும்பொன்னிலே பிறந்த மகான் கதையை கேளமா அவர் மனிதன் இல்லை பழனி மல்லி முருகன் தானையா இதை கேட்ட நெஞ்சில் அங்கு ஒத்தடக்கும் ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும் தேவரையா பேர சொன்னா ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும் முக்கியத்தவர் பேர சொன்னா ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும் புலித்தேவன் பேர சொன்னா ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும் மருதொருவர் பேர சொன்னா ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும் வீரமங்க வேலுநாச்சியா அவங்க பேர சொன்னா ஒரு பட்ட மரம் அதுவும் பால் கொடுக்கும் ஆட பேப்ப இன்னும் இறங்கலையா நான் கிளம்புறது நல்லது இந்த நாடகத்தில் நடக்கக்கூடிய கஞ்சத்தாலி இந்த பங்காளிய உண்மையிலேயே இந்த கஞ்சித்தாலி பங்காளி எல்லாருமே இந்த உலகம் உள்ள வர எங்கள் சாமியை கும்பிட்டு நீங்கள் நாடகம் வைக்கணும் ரொம்ப சந்தோஷம் நான் கேள்விப்பட்டேன் ஏழை நொப்பம் உண்டை அப்புறம் செத்தப்பண்ணு பார்க்க முடியும் 5 ரூபாய் பிறை திருப்பி மேனே என்னை பார்த்தவனும் ஜவராஜக்காரன் இருந்தியா நானும் சிவகங்காரனே நோனி அத்துப்புருவேன் நான் பொறுமை ஒரு அளவுதே நான் பேசக்கூடாது இருப்பா ஏன் ரசிகர் இந்த நிலைமையில் இருப்பானோ எல்லாத்துக்காரன் நீ ஏய் படி ராஸ்கல் நீங்க 2 பேரும் தான் காரணம் இந்த நாடகத்துக்கு எடுத்தவங்க 2 பேர் ஏமே காலே பாவோடு தூதே இல்லை தூத கிடையாது சூட முட்டாய் இந்த அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க உடனே வெக்கப்பட்டார் அம்மா நாங்கள் பரிசம் போட வந்துட்டோம் பொண்ணு வைக்கத்துவார் மண்ணலி போட்ட பயலுகடா கொடூரமா ஆமாப்புறம் ஏப்பா ஒருவேளை ஓம் மயந்தேன் அகர ஆரம்பமா அதே தொண்டையா இருக்கப்பா அகரன் என் சித்தப்பனுக்கு பிறந்திருந்தா நீ ஆனால் இந்த தூய்மையை குடிக்குமா காசுக்கா என்ன வேணா சொல்லுவேன் இந்த கஞ்சித்தாலி பங்காளியை நான் திருப்பவனத்தில் போய் விசாரிக்கும் போது சொன்னாங்க, வருடந்தோறும்
அவங்க அவ்வளோ சிறப்பாக வெளியிருந்த கிராம பொதுமக்கள் ஒத்துழைப்போடு இந்த பங்காளியை என்ன கஷ்டப்பட்டாலும் இந்த சாமியை கும்பிட வருஷம் தோறும் தவற மாட்டாங்களாம் கஞ்சித்தாலி சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு பெட்டி கடையில் விசாரித்தேன், அவங்களும் சொன்னாங்க, ஏப்பா அவங்களுக்கு தேவை நாடக நடிகர்கள் 10 பேர் குடும்பம் நல்லா இருக்கும்ன்றதுக்காகத்தான் இந்த நாடகம் வைக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு வயசான அம்மா வந்து என் காருக்கிட்ட சொன்னாங்க, அவங்க சத்தியம் வாக்கு சொல்வாக்கு தவற மாட்டாங்கன்னு சொன்னாங்க கஞ்சித்தாலி பங்காளிகளை. அதை நான் பார்த்ததில்லை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பேசுன அந்த காசை கொடுத்துட்டீங்கன்னா நான் சிம்பனுங்காமல் நான் காரில் கூட போல கூட அந்த அரளி செடியில் விழுந்து அரைச்சி ஓடிடுறேன். ஏன்னா இதுக்கு மேலே என்னால் பொறுமை தாங்கலை. ஏன்னா முருகன் வேஷம் போட்டு இங்கே வருவான்னு பார்த்தா அவர் மாலை ஓட்டு பழனிக்கு போயிட்டாப்புல. இவங்க விடுறது மாதிரி ஆள் இல்லையே, கொக்கரே இல்லையாடா. ஆனால் இந்த பகுதி இந்த சிவகங்கை மாவட்டமாக இருக்கட்டும், ராமநாதபுரம் மாவட்டமாக இருக்கட்டும், மதுரை மாவட்டமாக இருக்கட்டும், கலைக்கு பேர் போன பகுதின்னா அந்த 3 மாவட்டம். அதுக்கு இந்த திருப்புவனம் வட்டாரத்தில் சாதித்த கலைஞன் அதிகம். எங்கள் சித்தப்பா ராசாக்கூர் அஞ்சரைக்கட்டை ஆறுமுகம் பாடினார்னா கீத்துக்கோட்டையை கிழிச்சுக்கிட்டு வண்டி ஏட்டி வருவாங்க அவரை பார்க்க. இப்போ நம்ம வண்டி பிடிச்சி வர்ற அளவுக்கு வந்துருச்சு. அதெல்லாம் கூதியெல்லாம் முடிக்கும், எந்த இதுவும் பண்ணாத. அவர் வேஷம் போட்டு வந்தார்னா தகதானு இருப்பார். இன்னைக்கு வேஷம் போட்டு வர்ற ஆள் ஒரு அழிஞ்ச கம்மாயில் மீன் பிடிக்கிற மாதிரி சடச்சடன் நொந்து நூலாகி குருமாரியெல்லாம் நாரதர் வேஷம் போகிற அளவுக்கு வந்துருச்சு, முட்டை கண்ணை வச்சுக்கிட்டு. இப்போ வந்தது ஒரு கலை குடும்பத்தினுடைய வாரிசு தம்பி அருள்மணி. தம்பி நீ 4 பேர் இப்போ பாரு வதக்குன்னு அறைய போகிறேன் இருக்க எரிச்சல்ல. நீதிமணி சின்ன சிறுவனாக இருந்தாலும் ஏன்னா நீதிமணி அவன் ஒரு திறமையானவன், அவன் தம்பி தான் நாரதரு. தம்பி நீங்க என்ன என்னடா இது பண்றீங்க? இருவேன் எப்ப என்ன ஏதாவது சொல்ல கொடுப்பா. வேணா மதும் பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம். உனக்கு தான் அந்த பாட்டு. இதோட நீ சிவசமாதி அடையிறது நல்லது. ஓடிடு, அடுத்த சிவன்ராஜிக்கு உன்னை பார்க்கணும். அது வரைக்கும் கேரளாவில் போய் சாணியலி போட்டா பொழைச்சுக்க. வேணா மதும் பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம், வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலும் மிகுமே அமாஜ மனைவி உள்ள தெருவில் வாடுமே. இந்த குடினால நம்ம குடும்பம் தெருவில் வாடும் மண்ணே. வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம். 10 வயசுக்குள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா, சட்டை கிழஞ்சு ஓச்சு வாங்கி தந்தையா. பட்டாஜ்மார் கடகுடிய தானி மறந்தாயா, பட்டாஜ்மார் கடகுடிய தானி மறந்தாயா. நமக்கு வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம். ரூபாயிருந்தா அரிசி வாங்கலாம், 150
சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற 100 ரூபாய் இருந்தா குடும்பத்துக்கு அரிசி வாங்கலாம் நீ 150 பிறக்கி தின்று கோட்டு வாங்குற நமக்கு வேணா மது பழக்கம் வேணாம் முன்னே குடி பழக்கம் மீனா உடம்பு கட்டு குடலும் வீகுமி நம்ம ஆசை மனைவி உள்ள மனைவி உள்ள தெருவில் பாடுமே மழை உச்சியில மூத்த பிச்சி பூவு எங்க நான் கட்டி வச்ச நாத்து அருகுதையா எங்க அட குடிச்சு குடிச்சு அழைச்சிட்டு குடும்பம் கெடுது இங்கே நான் பாட்டு பாடி சொன்னாலும் கேட்கலையே இங்கே மழை உச்சியில மூத்த பிச்சி பூவு எங்க கட்டி வச்ச நாத்து அருகுதையா இங்கே எனக்கு இந்த முள்ளு கல்கோட்டை இந்த முள்ளு கல்கும் உனக்குத்தான் பாட்டு பாடினேன் நீ என்னை புரட்டி அடிக்கிற என்ன தெய்வீக திருமண ஐயா உனா முத்துராமலிங்க தேவர் ஐயா சொன்னார் அவர் அன்று சொன்ன வார்த்தை இன்று பலிக்கிறது வருகின்ற காலத்திலே என் அருமை மக்களே தண்ணீர் எல்லாம் விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்று சொன்னார் முத்துராமலிங்க தேவர் ஐயா காவாலி புயலுக்கும் காலி புயலுக்கும் தாண்டா உலகம் உண்டாது அவர் சொன்னது பலிக்குது பத்தியா அவரும் சொல்லியிருக்கிறார் மல்லிகையில் தீயெடுத்து மாட்டுவதும் போல் இருக்கு மதுக்குடி மனுஷனுக்கு என்றாரு மறுகுடி மனுஷனுக்கு என்றாரு இதை சொல்லும் போது இளைஞரெல்லாம் மது போதையில தீராங்கன்னு தேவரைய சிந்தி நாறு கண்ணீர் அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு என் கனவில் வந்தாரு என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு என்ன கள்ளர் மறவர் கனத்ததொரு அகமுடையார் இந்த முக்குளத்தூருக்குள்ளேயே எத்தனை அமைப்பு இருக்கு முக்குளத்துக்குள்ளேயே ஆளுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஆளுக்கு ஒரு பக்கமா தெரியும் அதத்தான் ஐயா வந்து சுருக்கமா முத்துராமலிங்க தேவர் ஐயா சொன்னார் சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு நமக்குள்ள முக்குளத்துக்குள்ள சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு முக்குளத்தோர் சமுதாயம் ஒன்று போது என்றாரு அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு கனவில் வந்தாரு என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு கஞ்சிக்கு வழி இல்லாம எத்தனையோ பாமர மக்கள் இந்த வயதானவர்கள்லாம் கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படுதுங்க இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்று எங்க ஐயா அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டார் எப்படி சொல்லியிருக்காரு தேவர் ஐயா கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கடவுளோ இங்க இருக்கக்கூடிய சாமியோ இதனுடைய செயல்கள் இல்லை தெய்வங்கள் நமக்கு அருள் கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த வறுமையில மக்கள் வாடுறதுக்கு யாரு காரணம்னா கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கடவுள்கள் செயலை இல்லை என்றாரு ஒரு சில அரசியல் களவாணி பயில கடப்பதென்றாரு அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு கனவில் வந்தாரு என்னிடம் முக்குளத்தூர் மக்களை எல்லாம் ஒற்றுமையாக இருக்கும்படி சொன்னாரு கோட்ரா அத்தியா
கருத்து சொன்னவனை மது கொடுத்து மயக்கக்கூடிய காண்டாமிருகம். இவ்வளோ கருத்தை நான் பாட்டு பாடுறேன், ஒரு கட்டிங்க போடுறேன்னா இப்போ என்னை நக்கல் இதுதானே. அண்ணே உனக்காக ஒரு பாட்டு பாடுறேன். ஓம் சொல்றி நட்சத்திரத்தை பட்டம் பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? உன்னுடைய வேதனை புரியுமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில் குச்சு குச்சு ரக்கமா என்ன வேணும்? கூட ஜல்லி ரக்கமா பொண்ணு வேணும். நட்சத்திரத்தை பட்ட பகலில் வைக்கவும் முடியுமா? அந்த சூரியன் நம்ம லவ் பண்ணி தகர்த்தன மாதிரி மட்டை மட்டை ஆற்றிய இளைஞருக்கே கிடைக்காம தானே. என்னப்பு பன்னிக்கோட்டை நாடகத்துக்கு வருடந்தோறும் நீதாண்டா. பன்னிக்கோட்டை நாடகத்துக்கு தம்பி பன்னிக்கோட்டை நாடகத்துக்கு வருடந்தோறும் நீதாண்டா நீதாண்டா நீதாண்டா. பன்னிக்கோட்டை மறக்க முடியாத கிராமம். ரோட்டை ஒட்டியே கலையரங்க இருக்கேன். அதில் நான் எங்கள் அக்கா அபிராமி எத்தனை வருஷம் 5 வருஷம் தொடர்ந்து வந்திருக்கேன். இப்போ அங்கிட்டு வர முடியல, ரோடு சரியில்லை. இப்போ நான் ஒரு பக்கம் போயிட்டேன், அப்படி அப்படியே மாறிக்கிடுச்சு. இந்த பகுதி பூரா என்னை வாழ வச்ச ஊருக தான் அந்த இங்கே இருக்க இந்த வெள்ளியர். இந்த அவர் சொன்ன மாதிரி வன்னிக்கோட்டை, இங்கிட்டு திருப்போணத்துக்கு அங்கிட்டு வடகரை, திருமாஞ்சோலை, மேல்றாங்கியம் கீழ்றாங்கியம் எம்புட்டு நாடகம் ஆடினேன். சரி மீண்டும் வருவேன். ஏன்னா இப்போ பூரா ஆடுறது பூரா இங்கிட்டு கிடையாது, பூரா அறந்தாங்கி கடற்கரை கம்மா செந்துறை சென்னை சிங்கப்பூர் அப்படின்னு போயிட்டேன். லாங்கு தான். ஏன்னா ரேட்டு திடுமுடாக இருக்கும். 1 லட்சம் 1 கோடி 1.25 வயக்காடத்தையும் விற்கணும். எப்போ வருவாரோ இந்த சாமி, எப்ப வருவாரோ